சசிகாந்த் செந்தில் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும், இன்னொரு பக்கம் நான் உங்ககிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லி சசிகாந்த் செந்திலும் மாறி மாறி ட்விட்டர் பக்கத்தில் வார்த்தை போர்களில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அண்ணாமலையுடைய ஒரு செய்தியாளர் சந்திப்பு தான். அந்த செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை என்ன பேசினார் தெரியுமா? To answer this question, sir, now we have to understand, they look at only GER. GER is the only data the Tamil Nadu government brings to say, look at gross enrollment ratio, we have crossed 50%. I am sure, Sam sir, you know it has also dropped down to 49. Tamil Nadu's gross enrollment ratio is not 51, it is dropping down 49. If you look at all the indicators, civil service, how many of us passed civil service? Last year Tamil Nadu 45. 10 years back we were at 120. How many of us get into medical colleges, IITs, how many of us get into it? Tamil Nadu has become one of the state which has got least number of entrants into all these higher educational institutions. Why is it not Tamil Nadu Education Minister not looking at that? Education is not about number of schools or number of toilets. It is also about quality. Tamil Nadu scores high because of access to education, because more schools. That is not them. Karmaveer Kamarajaraya built 18,000 schools. Because of that, the access to education is good. That is why we are topping most parameter. Moment it comes to quality of education, why Tamil Nadu is in the bottom of all the tables, sir? அதாவது செய்தியாளர் என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னா, அதாவது எல்லா சென்ட்ரல் பாராமீட்டர்ஸ்லயும், அதாவது ஒன்றிய அரசு வெளியிடக்கூடிய எல்லா டேட்டாவிலையுமே நார்த் இந்தியாவை விட, நல்ல கவனி இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், நார்த் இந்தியாவை விட இருமொழி கொள்கையை பின்பற்றக்கூடிய தமிழ்நாடு எல்லா இடத்துலையுமே உயர்ந்து இருக்கே, அப்புறம் எதற்காக மும்மொழி கொள்கை அப்படின்ற ஒரு ஃபெயிலியர் மாடலை தமிழ்நாட்டின் மீது நீங்க திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியாளர் கேட்கிறார். அதற்கு பதிலளிக்கக்கூடிய அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கணும்? இல்லைங்க, இருமொழி கொள்கையை விட நார்த் இந்தியாவில் மும்மொழி கொள்கையை பின்பற்றி முன்னேறி இருக்கிறாங்க அப்படின்ற டேட்டாவை தான் நான் சொல்லியிருக்கணும். ஆனா சம்பந்தமே இல்லாம யூபிஎஸ்சி பத்தி பேசி இப்ப வசமாக சிக்கிட்டார். அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, வெறும் ஜிஇஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ மட்டுமே வச்சு பேசுறாங்க, அதுவுமே தமிழ்நாட்டில் குறைஞ்சு போச்சு. சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எத்தனை பேர் தமிழ்நாட்டு பசங்க பாஸ் பண்றாங்க? போன வருஷம் ஒரு 45 பேர் தான். ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி 120 பேர் பாஸ் பண்ணாங்க. ஐஐடியில் எத்தனை பேர் போறாங்க? மெடிக்கல் காலேஜில் எத்தனை பேர் போறாங்க? தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்த பாராமீட்டர்ஸ் எல்லாத்துலயுமே கீழே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மாணவர்களை கொச்சப்படுத்தி இழிவுபடுத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியாதபடி இந்த அண்ணாமலை அந்த பிரஸ் மீட்ல பேசினாரு. ஆனா இந்த பிரஸ் மீட்ல அண்ணாமலை பேசியதற்கு அம்பலப்படுத்தும் விதமாக சசிகாந்த் செந்தில் வீடியோவே வெளியிட்டு அண்ணாமலையை தோல் உரிச்சிட்டாரு. அதாவது இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ல நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் அதிகமாக போவதற்கு மெயின் காரணமே பிஜேபி தான் அப்படின்றத அவர் தெளிவாக புள்ளி விவரத்தோட சொல்றாரு. அண்ணாமலை மாதிரி போற போக்குல சொல்லல. என்ன சொல்றாரு அப்படின்னா, 2013 இருந்து 2014 வரை 1126 பேர் இந்திய அளவில் மொத்தமாக வந்து ஐஏஎஸ்ல தேர்வானாங்க. அதில் 119 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். இது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 10.6%. அதுவே 2020க்கு நம்ம வந்தோம் அப்படின்னா 781 பேர் தான். நல்லா பண்ணி இந்திய அளவில் குறைஞ்சிருக்கு. 781 பேர் தான் வந்து ஐஏஎஸ்ல தேர்வானாங்க. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் 45 பேர். அதாவது பர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா 5%. அதே போல் 2024 போன ஆண்டு நடந்த அந்த தேர்வில் 1016 பேர் ஐஏஎஸ்ல தேர்வானாங்க. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் 45 பேர். பர்சன்டேஜ்னு வச்சு பார்த்தா 4.4%. அப்போ எல்லாருக்குமே இயல்பா ஒரு கேள்வி வரலாம், என்னங்க 2014க்கு முன்னாடி 10.6% பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் போன ஆண்டு நடந்த 2024 நடந்த அந்த தேர்வில் 4.4% தானே பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 10.6லேருந்து 4.4% குறைந்ததற்கான காரணம் யார் அப்படின்னா அது பிஜேபி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ப்ரூஃபையுமே சொல்றாரு சசிகாந்த் செந்தில். என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்க யூபிஎஸ்சியோடைய ஃபார்மட்டே மாத்துறாங்க, சிலபஸை மாற்றி எப்படி எம்பிஏ எக்ஸாமுக்கு கேட் எக்ஸாம் இருக்குமோ அந்த மாதிரி அப்ஜெக்டிவ் கொஸ்டினை கடினமான எக்ஸாமாக அவங்க மாத்துறாங்க. வெறும் தமிழ்நாட்டுடைய மாணவர்கள் மட்டும் 6% குறையலை. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கிராமப்புற மாணவர்களுமே இந்த எக்ஸாம்ல பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு, அது குறிப்பா 2015 மோடி சட்டத்தை மாற்றிய பின்புதான் கிராமப்புற மாணவர்கள் அத்தனை பேருமே இதுல தோல்வி அடைகிறாங்க. 70% மாணவர்கள் அர்பன் ஏரியால இருந்து மட்டுமே இப்ப தேர்வாயிட்டு இருக்கிறாங்க. எப்படி மெடிக்கலுக்கு நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்களோ, எப்படி சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில நுழைவதற்கு கியூட் எக்ஸாம் அப்படின்ற பேர்ல ஒரு எக்ஸாம் கொண்டு வந்தாங்களோ, அதே பேர்ல இந்த யூபிஎஸ்சியிலும் யாருமே ஏழை மாணவர்கள் நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமை கேட் எக்ஸாம் மாதிரி இவங்க கடினமாக மாற்றினாங்க. அப்போ இவருடைய ஒற்றை நோக்கம் என்பது பணக்கார பசங்க யாரெல்லாம் வந்து பணத்தை கட்டி ஆன்லைன் கோச்சிங் சென்டர் போய் அவங்க மட்டுமே பாஸ் ஆகக்கூடிய எக்ஸாமை மாற்றி ஏழை மாணவர்கள் யாருமே பாஸ் பண்ண முடியாமல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மிக துல்லியமான ஆதாரத்தை புள்ளி விவரத்தோடைய சசிகாந்த் செந்தில் வெளியிட்டார். உண்மையிலேயே அண்ணாமலை யோக்கியவனாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும்,
மோடி அப்படி 2015 சட்டத்தையே மாற்றலை, மோடி கேட் எக்ஸாம் மாதிரிலாம் எக்ஸாமை மாற்றலை, எந்த ஒரு கிராமப்புற மாணவர்களுமே பின்தங்கலை, அவங்களுமே முன்னேறி இருக்கிறாங்க இந்த எக்ஸாம் மூலமாக அப்படின்ற ஆதாரத்தை தான் நான் சொல்லியிருக்கணும். ஆனால் அண்ணாமலை ஆகா நமக்கே ஆப்படிச்சிட்டாரு, நம்ம யூபிஎஸ்சியை பற்றி போகிற போக்கில் அடிச்சு போட்டா இவர் நம்மளை அம்பலப்படுத்தி விட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு, நான் எங்க இந்தியை சொன்னேன், இந்தி தெரியாதனால தான் தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து பாஸ் ஆகலைன்னு நான் சொல்லவே இல்லை, இந்தின்ற வார்த்தையை நான் பயன்படுத்தவே இல்லை, என்கிட்ட சசிகாந்த் செந்தில் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு ஒரு ட்விட்டர் பக்கத்தில் அறிக்கை விடுறாரு. நான் என்ன கேட்குறேன், அண்ணாமலை உங்ககிட்ட கேட்ட கேள்வி என்ன? நார்த் இந்தியன் ஸ்டேட்டை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை பின்பற்றக்கூடிய அந்த டேட்டா எல்லாமே ஹையஸ்டா இருக்கே, ஒன்றிய சொல்லிடக்கூடிய அந்த பட்டியலே மேலதானே இருக்காங்க அப்படின்றத எதை ஒப்பிட்டு சொன்னாங்க? நார்த் இந்தியன் ஸ்டேட்டை ஒப்பிட்டு தானே அவங்கள்ட்ட கேள்வி கேட்டாங்க. அப்போ இந்தி பேசக்கூடிய மாநிலங்களை ஒப்பிட்டு தான் தமிழ்நாட்டை பற்றி உங்கள்கிட்ட கேட்டாங்க. ஆனால் நீங்கள் அதே இந்தி பேசுபவர்களை ஒப்பிட்டு தான் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எதுவுமே தெரியாது, பாருங்கள் எல்லாத்துலேயுமே ஃபெயில் ஆகிருக்கிறாங்க, பாருங்கள் யாருமே உள்ள நுழையல அப்படின்னு சொல்லிட்டு இந்தி பேசக்கூடிய மாணவர்களை ஒப்பிட்டு தான் நீங்கள் பேசுனீங்க. வழக்கம் போல் இந்தி பேசுபவர்களுக்கு நீங்கள் கூஜா தூக்குனதுனால தான் இந்தி தெரியாதனால ஒன்றும் இங்கே யாரும் பாஸ் ஆகலப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அம்பலப்படுத்தி விட்டாரு சசிகாந்த் செந்தில். வெறும் ஒரு தடவை அம்பலப்படுத்தி விட்டா பரவாயில்லைங்க, மறுமுறை இன்னொரு ட்விட்டர் அண்ணாமலை மன்னிப்பு கேட்க சொன்னார்ல, உனக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது, மக்கு மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை டேட்டாவை வெளியிடுறாரு. என்ன அப்படின்னா 2011 காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் CSAT அப்படின்ற எக்ஸாம் அறிமுகப்படுத்துறாங்க. அது வந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்கும். இதில் பாஸ் ஆனாதான் அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தகுதி தேர்வை கட்டாயமாக்கல காங்கிரஸ் ஆட்சியில். ஆனால் அந்த மோடி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 2015ஆம் ஆண்டு CSAT அப்படின்ற எக்ஸாமை கட்டாய தகுதி தேர்வாக மாற்றுறாரு. அதாவது இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணாதான் உங்களால் மெயின் எக்ஸாமுக்கே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமாக்குனதுனால அந்த CSAT எக்ஸாமே கேட் எக்ஸாம் மாதிரி கடினமாக்குறதுனால நம்ம பசங்க இருக்காங்க தெரியுமா, கிராமப்புற பசங்க, தமிழ்நாடு மட்டுமல்ல இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கிராமப்புற பசங்களுமே ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்றதுல நல்ல மார்க் வாங்குவாங்க. ஆனால் CSATல பாஸ் பண்ண முடியாமல் அதிக மார்க் ஜென்ரல் ஸ்டடீஸில் எடுத்துமே அவங்க CSAT மூலயமாக வெளியேறக்கூடிய நிலை என்பது ஏற்படுது. அவங்க மெயின் எக்ஸாமே எழுத முடியாத நிலை ஏற்பட்டதுனால தான் இன்னைக்கு வெறுமனே 45 பேர் மட்டுமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, IAS-ஆக மாறி இருக்கிறாங்க அப்படின்ற டேட்டா நமக்கு சொல்லுது. நான் அடித்து சொல்கிறேன், இந்த 45 பேருமே கண்டிப்பாக பணக்கார பசங்களாக இருப்பாங்க, அல்லது கோச்சிங் சென்டருக்கு போய் பல வருடங்கள் படித்து இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணவங்களாக இருப்பாங்க. அப்போ எப்படி நீட் எக்ஸாம் கியூட் எக்ஸாம் போலவே இந்த யூபிஎஸ்சி தேர்வையும் கடினமாக்கி ஏழைகளுக்கு அப்ரோச் பண்ண முடியாத ஒரு எக்ஸாமாக இவங்க மாத்தி இருக்கிறாங்க அப்படின்றது இதன் மூலமா தெரிஞ்சுக்கிற முடியுதா? சரி, அண்ணாமலை கதைக்கு வருவோம். அண்ணாமலை என்ன சொல்றாரு, நான் இந்தி பத்தியே சொல்லலை, இவர் மன்னிப்பு கேட்கணுன்றாருல. இந்தியை ஏன் சசிகாந்த் செந்தில் சொன்னார் தெரியுமா? ஏன்னா யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், SSC-யாக இருக்கட்டும், பேங்க் எக்ஸாமாக இருக்கட்டும், கியூட் எக்ஸாமாக இருக்கட்டும், இந்த எல்லா எக்ஸாமுமே இவங்க நடத்துறது 2 மொழியில தான். ஒன்று ஹிந்தி மொழி, இன்னொன்று ஆங்கில மொழி. அதாவது இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த நான் ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறேன்னா எனக்கு ஆங்கிலம் தெரிஞ்சால் மட்டும்தான் நான் அந்த எக்ஸாமை அட்டன் பண்ணி நல்லா எழுத முடியும். ஆனால் ஒரு ஹிந்தி பேசக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் அவனுக்கு ஆங்கிலம்லாம் தெரிய தேவையில்லை, அவனுக்கு ஹிந்தியிலேயே தனியாக கேள்விகள் வந்துடுது. அந்த ஹிந்தியை வச்சு அவன் வந்து நல்லா எழுதி அவன் பாஸ் பண்ணிடுறான். அப்போ இங்கே ஒரு குறிப்பிட்ட ஹிந்தி பேசக்கூடிய மாணவனுக்கு மட்டும் அவனுடைய தாய்மொழியிலேயே எக்ஸாம் நடத்தப்படுது. ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களோ அல்லது ஆந்திராவை சேர்ந்தவர்களோ அல்லது கேரளாவை சேர்ந்தவர்களோ இன்னும் பிற எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்குமே அவங்கவுங்க தாய்மொழியில் எக்ஸாம் வைக்காம ஆங்கிலத்தில் வைக்கிறாங்க. இதுவே சம வாய்ப்பு என்பது இல்லாமல் இருக்கா? இந்த லட்சணத்தில் தான் இந்த அண்ணாமலை சமக்கல்வி வேண்டும், CBSE-க்கு ஒன்று, அரசாங்க பள்ளிக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டே வியாக்கியானம் பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப சமக்கல்வி சம உரிமைன்னு பேசக்கூடிய அண்ணாமலை மோடி கிட்ட போய் என்ன தெரியுமா சொல்லணும்? எல்லாருக்கும் ஒன்று தாய்மொழியிலே எக்ஸாம் நடத்து, இல்லையா எல்லாருக்கும் ஆங்கிலத்தில் நடத்து, அதனால் இந்திக்காரனுக்கு மட்டும் ஹிந்தியில் நடத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை போய் கேட்கணும். கேட்பீங்களா? அப்போ இந்திக்காரனுக்கு மட்டும் தாய்மொழியில எக்ஸாம் நடத்துறதுனால தான், இந்தி தெரியாதனால தான் இப்படியெல்லாம் தமிழ்நாட்டு மாணவர்கள் தோற்கிறாங்கன்னு சொல்லி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சசிகாந்த் செந்தில் சொன்னார். அப்போ உங்ககிட்டலாம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அண்ணாமலை. யூபிஎஸ்சியில் தமிழ்நாட்டு மாணவர்கள் பாஸ் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு தகுதி இல்லை, திறமை இல்லைன்னு சொன்ன நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும். இதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமா? இவங்க இந்தி பேசக்கூடிய மாநில மக்களுக்குமே நேர்மையா கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா 2014 இந்த CSAT எக்ஸாமுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை இந்தி பேசக்கூடிய மாநிலத்தை சேர்ந்தவர்கள் நடத்துறாங்க.
எதுக்கு நடத்துறாங்க? இந்த தேர்வு ரொம்ப கடினமா இருக்கு, இந்தி மீடியத்திலிருந்து படித்த இந்த மாணவர்களாலும் இந்த தேர்வை பாஸ் பண்ண முடியல, உடனடியாக இந்த தேர்வை நீங்க ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2014ஆம் ஆண்டு டெல்லியில மிகப்பெரிய போராட்டத்தை ஹிந்தி பேசக்கூடிய மாநிலத்தை சேர்ந்தவர்கள் நடத்துறாங்க. இப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்தினா மோடி என்ன பண்ணியிருக்கணும்? அந்த தேர்வை ரத்து பண்ணியிருக்கணும்ல. மாறாக 2015ல் இந்த தேர்வை கட்டாயமாக்குறாரு. இந்த தேர்வில் பாஸ் பண்ணாதான் ஐஏஎஸ்ஏ ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமாக்குனாரு. அதன் பின்பு என்ன பண்றாங்க இந்த மாணவர்கள்? 2019ல் சிசாட் எக்ஸாமுக்கு எதிராக அமித்ஷாவுடைய வீட்டை முற்றுகையிடுறாங்க. அமித்ஷாவுடைய வீட்டை முற்றுகையிட்டு இந்த எக்ஸாம் என்பது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு, இதை படிச்சாதான் பாஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த கட்டாய தகுதி தேர்வை நீங்க ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல போராட்டத்தை பண்றாங்க. சிலபஸை வந்து MBA மாதிரி நீங்க வச்சீங்கன்னா எங்களால எப்படி பாஸ் பண்ண முடியும் அப்படின்றதையும் அவங்க கேட்குறாங்க. இதை விட இன்னும் கொடுமை என்னன்னா, இந்தியில் இவங்க எக்ஸாம் நடத்துறாங்கல்ல, அதை இந்தி மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தா பரவாயில்ல, இங்கிலீஷ்ல இவங்க கொஸ்டினை தயார் பண்ணி அதை கூகுள் டிரான்ஸ்லேட்டர் மூலமாக தான் ஹிந்தியில இவங்க மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறாங்களாம். இப்படி கூகுள் டிரான்ஸ்லேட் மூலமாக ஹிந்தியில மொழிபெயர்ப்பு பண்ணதுனால அதனுடைய விளைவு என்னாச்சு தெரியுமா? பல்வேறு கேள்விகளே கூகுள் டிரான்ஸ்லேட்ல தப்பா கேள்விகளாக அதை டிரான்ஸ்லேட் பண்ணதுனால நிறைய மாணவர்கள் அதனாலேயே தோல்வியடையக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கு. அப்ப இந்தி தெரிந்த ஏழை மாணவனும் கிராமப்புற மாணவனுமே அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியாதபடி ஒரு குவாலிட்டியாவே அந்த எக்ஸாமை நடத்தாம மோடி அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரியுதா? அமித்ஷா வீடு முற்றுகையிட்டும் கூட இதுவரைக்கும் இதை அவங்க மாற்றவே இல்லை. அப்போ குவாலிட்டி இல்லாத ஹிந்தி டிரான்ஸ்லேஷன், இன்னொரு பக்கம் ஆங்கிலம் தெரிஞ்சாதான் அதை பாஸ் பண்ண முடியுன்ற நிலைமையே இவங்க உருவாக்குவதற்கு மெயின் காரணம் பணக்காரனும் பார்ப்பானனும் மட்டும்தான் இந்த எக்ஸாம்குள்ள நுழையணும், மற்ற யாருமே இதில் நுழையக்கூடாது அப்படின்றது தான். அப்போ டாக்டர் படிப்புக்கு எப்படி நீட் எக்ஸாம் வச்சு நம்மளுடைய ஏழை மாணவர்கள் நுழைவிடாமல் பண்ணாங்களோ, அதே போல் கியூட் எக்ஸாம் வச்சு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் ஏழைகளை நுழைவிடாமல் பண்ணாங்களோ, அதே போல தான் இப்போ UPSCலையும் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை அம்பலப்படுத்தணுன்னே அண்ணாமலை அம்பலப்பட்டு போயிட்டோமே, நம்ம குட்டு வெளிப்பட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தக்க தையான்னு சொல்லி குதிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ UPSCயில் எக்ஸாம் எழுதின இந்த அண்ணாமலையே இந்த UPSC மாணவர்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எதிராக பேசுவது எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க. அப்ப மோடிக்கு அடிமையா இருந்து இந்த அண்ணாமலை எது வேணாலும் எந்த லெவலுக்கும் போவார் அப்படின்றதற்கு இதுவே ஒரு சாட்சி. இந்த பிஜேபி RSS பொறுத்த வரைக்கும் நாம படிக்கவே கூடாது அப்படின்றதாங்க அவங்களுடைய ஒற்றை நோக்கமே. நாம படிச்சா நம்ம காதுல ஈயத்த காட்சி ஊத்துன்னு சொன்னவங்க தான் இந்த RSS கும்பல். அதனாலதான் இவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய கல்வி நிதியிலே கை வச்சு 2000 கோடி 5000 கோடி தர முடியாதுன்னு சொன்னதா இருக்கட்டும், இன்னைக்கு பார்லிமெண்ட்லேயே வச்சு நிதியை பத்தி கேட்கும்போது மறுபடியும் ஒரு பொய்யை பரப்பி அந்த விவாதத்தை திசை திருப்பினாகட்டும், இவங்க மீண்டும் மீண்டும் கல்வி நிதியில கை வைப்பதற்கான மெயின் காரணமே நம்ம படிக்க கூடாது, எந்த மாணவனும் படிக்கக்கூடாது, பார்ப்பானை தவிர பணக்காரனை தவிர யாருமே படிச்சு மேல வந்துடக்கூடாது. ஏன் பணக்காரன் படிக்கணும்னா அது மூலமா அவங்களுக்கு பணம் வருது அப்படின்றதுனால தான் அந்த பணக்காரனையும் படிக்க வைக்கிறாங்க. இதை நான் ஒன்றும் சும்மா சொல்லலைங்க, இதற்கு ஆதாரமே இருக்கு. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எந்த குழந்தையுமே குழந்தை தொழிலாளர் பெறக்கூடாது, அனைவருக்கும் கல்வி வேணும்னு சொல்லிட்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினாங்க. அந்த குழந்தை தொழிலாளர் தடுப்பதற்காகவே NCLP தேசிய குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டத்தை காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கொண்டு வந்து அதை மிகச்சிறப்பாக எல்லா மாநிலமே செயல்படுத்தி குழந்தை தொழிலாளர்களே இல்லாத நிலை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்தாங்க. ஆனா இந்த மோடி என்ன தெரியுமா பண்ணாரு? அது எப்படி நீ குழந்தை தொழிலாளராக ஆகாம இருக்கலாம், குலக்கல்வி தான் நீ பார்க்கணும், நீ படிச்சு மேல வரக்கூடாது என்பதற்காகவே 2017ஆம் ஆண்டு இந்த NCLP அப்படின்ற சட்டத்தையே ரத்து பண்ணாருங்க. அதாவது குழந்தை தொழிலாளராக யாரும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் நல்ல எண்ணத்துல கொண்டு வந்த அந்த சட்டத்தை இவர் ரத்து பண்றாரு. ரத்து பண்ணதோட விளைவு என்ன தெரியுமா? கடந்த 4 ஆண்டுல மட்டும் இந்தியாவில் குழந்தை தொழிலாளரோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. கிட்டத்தட்ட 1.2 கோடி குழந்தை தொழிலாளர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்களாம். இதுல 20% பேர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மட்டும் இருக்கிறாங்களாம். பாக்கி எல்லாம் பார்த்தோம்னா மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், பீகார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அதிகமான குழந்தை தொழிலாளர்கள் உருவாயிட்டாங்க. குறிப்பா கொரோனாவுக்கு பின்னாடி மிக பெரிய அளவுல குழந்தை தொழிலாளரோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டேட்டாவை யூனிசெஃப் வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ உண்மையிலேயே எல்லா மாணவர்களும் நல்லா படிக்கணும், 3வது மொழி படிச்சு அவங்க முன்னேறணும் அப்படிலாம் நினைச்சாங்கன்னா இந்த NCLP திட்டத்தை ரத்து பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்க யாரும் வேலைக்கு போகக்கூடாது, படிக்க வரணும்னு சொல்லியிருப்பாங்க. நீ படிக்கலாம் கூடாது, வேலைக்கு தான் போகணும் அப்படின்றக்காண்டி தான் புதிய கல்விக் கொள்கையை உருவாக்கி, நல்லா கவனிங்க, 2017ல் NCLPயை ரத்து பண்றாங்களா, அதன் மூலமாக குழந்தை தொழிலாளர் மறுபடியும் ஊக்கம் பண்றாங்களா?
அதுக்கப்புறம் 3 வருஷத்துலேயே 2020 தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்துட்டு அவன் படிக்கிறவனையும் மிஞ்சி படிக்க வரான்ல அவனையுமே 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் எக்ஸாம் வச்சு அவனையும் ஃபெயில் பண்ணணும். அதுபோல் தென்னிந்திய மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் படித்து வர்றாங்களா, அவனுக்கு இந்திய திணி, அவன் புரியாத இந்தி மொழியில் பாடத்தில் ஃபெயில் ஆனான் அப்படின்னா 5ஆம் வகுப்புலையும் 8ஆம் வகுப்புலையும் ஃபெயில் ஆனான் அப்படின்னா அவனை ஃபெயில் பண்ணு, அது மூலயமா அவன் படிப்பே தொடர முடியாத அளவுக்கு பண்ணு அப்படின்றக்காண்டி தான் பிளான் பண்ணி அடுக்கடுக்காக திட்டங்களை இவங்க செயல்படுத்தி இப்படியான விஷயத்தை செய்கிறாங்க. வெறும் குழந்தைகள், வெறும் பள்ளி கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமல்ல, கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்குமே இவங்க பிரச்சனை கொடுக்குறாங்க. இப்படி படித்து மேலே வரக்கூடிய வேலை வாய்ப்பை போய் அடையணும்னாலுமே அதற்கும் இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க. மக்கள் நலன் சார்ந்து எந்த ஒரு வேலை வாய்ப்பையும் பெற்றக்கூடாது, மக்கள் நலன் சார்ந்து எந்த ஒரு மேற்படிப்பையும் படிச்சிடக்கூடாதுன்றதுல மெயின் குறியாக இந்த பிஜேபி இருப்பது. அதுவும் குறிப்பாக ஓபிசி எஸ்சி எஸ்டி மாணவர்கள் எந்த இதையுமே படிச்சிடக்கூடாதுன்றதான் இவங்களுடைய ஒற்றை நோக்கம். அப்போ அண்ணாமலை, சசிகாந்த் செந்தில் அவர் சொன்னது தான் 100% உண்மை. நீங்கள் சொன்னது பச்சை பொய். உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லேயே 10 ஆண்டுகளுக்கு முன்பு 120 பேர் இருந்தவங்க இப்போ சென்ற ஆண்டு 45 பேர் அப்படின்றீங்க. அப்போ உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் மூலமாகவே மோடி ஆட்சி வந்ததுக்கு பின்பு தான் யூபிஎஸ்சியில் குறைஞ்சு போனாங்க அப்படின்றத நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. நீங்கள் தமிழ்நாட்டு மாணவர்களை கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி அவங்க எதுக்குமே லாய்க்கு இல்லை, அவங்கெல்லாம் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னதற்கே நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா உங்களுடைய மோடி ஆட்சியால் தான் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்கள் யாருமே பாஸ் பண்ண முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதற்கு தார்மீக பொறுப்போற்று தமிழ்நாட்டு மாணவர்களை கொச்சைப்படுத்தினதுக்கு மன்னிப்பு கேளுங்க. நன்றி.